கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 33வது வசனம். ரோமர் 9ஆம் அதிகாரம் வசனம் 33 2வது பகுதி. அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் வாக்குத்தத்தத்தை சொல்லுகின்ற வசனம் அல்ல, வாக்குத்தத்தம் நிறைவேறுதலின் சாட்சியாக எழுதுகின்ற வசனம். பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டதான அந்த வசனத்தை இங்கே சாட்சியாக அறிவிக்கின்றார். என்னவென்று சொல்லி, எழுதியிருக்கிறபடி ஆஸ் இட் இஸ் ரிட்டன். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசியின் மூலமாய் கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தினபடி அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ, கடவுளிடத்தில் மிகுந்த விசுவாசத்தோடு கூட இருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி. பழைய ஏற்பாட்டிலே அப்படி எழுதியிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் பதறான், கவலைப்பட மாட்டான், ஏனென்றால் கடவுள் அவனை வெட்கப்படுத்துவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி நடந்தது, எழுதியிருக்கிறபடி ஆயிற்று என்று குறிப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலமாக ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளும்படியாய் அல்லது உணர்ந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். அது என்ன? விசுவாசிக்கிறவன் எப்படி வெட்கப்படாதிருந்தான் என்று எழுதியிருந்த காரியங்கள் எழுதியிருக்கிறபடி நடந்ததோ அது வேதத்தில் உள்ளவைகள் மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருக்குமானது என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட சொல்லித் தருகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வேத வசனங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டதைப் போல எழுதியிருக்கிறது வேதத்தில். ஆனால் அதே நேரத்தில் அந்த வாக்குத்தத்தம் அவர்களோடு முடிந்து விடுவதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கும் அது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த வசனத்தை நாம் சிந்திக்கும் பொழுது கடவுள் நமக்கு சொல்லித் தருகின்றது என்ன? எவ்விதமாக கடவுளை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்ற அந்த காரியம் அப்படியே எழுதியிருக்கிறபடி நிறைவேறிற்றோம், அது உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறும். நீங்களும் கடவுளை விசுவாசித்து ஆண்டவருடைய ரட்சிப்பிற்காக, ஆண்டவருடைய உதவிக்காக, அவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் நம்பிக்கையோடு கூட காத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் என்ன செய்ய மாட்டீர்கள்? வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். எப்படி வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்று உறுதியாய் சொல்லப்படுகிறது என்றால், ஆம், எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று என்று ஏற்கனவே பவுல் ரோம திருச்சபைக்கு சாட்சியாக அங்கே சொல்லிக் கொடுக்கின்றார். ஆக தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாருக்கோ சொல்லப்பட்டது, அதோடு முடிந்து விட்டது அல்ல. இன்றைக்கு இந்த நிமிடம் இந்த வசனத்தை சிந்தித்து கொண்டிருக்கிற
நமக்கும் அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, இதை வாசித்து இதில் இருக்கிறதான ஆழமான அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள நாம் முற்பட்டு கொண்டிருக்கின்றோமே. நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த வசனம் இந்த நிமிடமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது நம்மை பார்த்து என்ன சொல்லி தருகிறது என்றால், நீங்களும் அவர்களைப் போலவே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கடவுளுக்காக காத்து கொண்டிருக்கிற அல்லது அவரை விசுவாசித்து இருக்கிற நீங்களும் என்ன செய்ய மாட்டீர்கள், வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்று சொல்லித் தருகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பிரயாசங்களுக்காக கடவுளை சார்ந்து விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே உம்மை நம்பி நான் இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறேன், உம்மை நம்பிதான் இந்த துணிச்சலான அல்லது தைரியமான இந்த காரியத்தை செய்ய நான் முற்படுகின்றேன் என்று கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும்படிக்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று சொல்லி. காரணம், அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்தருளுகின்ற கடவுளாக இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து கடவுளுக்காக நீங்கள் காத்திருங்கள். அவர் கிரியை செய்யும்படி அமைதியாயிருங்கள். அவர் காரியத்தை நடப்பிக்கட்டும், அவர் காரியத்தை மாற்றட்டும், அவர் காரியத்தை உண்டாக்கட்டும். அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நீங்களோ அவரை விசுவாசித்து காத்து கொண்டிருக்கும் பொழுது ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறவர்களும் உம்மை விசுவாசித்து காத்து கொண்டிருக்கிறவர்களும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். as it is written, எப்படி எழுதப்பட்டிருக்கிறபடியே கடவுளை கர்த்தரை விசுவாசித்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற மக்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். நாங்களும் இன்றைக்கு அந்த வசனத்தை பிடித்து கொண்டவர்களாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. கடவுள் தாமே எங்களுக்கு வேண்டியத மாபெரும் கிருபைகளை கர்த்தர் கட்டளையிட்டு ஆண்டவரே, நாங்கள் சுவாமி வெட்கப்பட்டு போகிற மக்களாய் அல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினாலும் இடைகட்டப்பட்டு என் தேவனை தொடர்ந்து ஆராதிக்கிறவர்களாக ஆண்டவரே நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு கூட கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் தொழிலிலே, என் படிப்பிலே, என் தேவைகளிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்று உமது பிள்ளைகள் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்களே, உம்மிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. ஆண்டவரே, அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக உமது பிள்ளைகளுடைய கொம்பை உயர்த்தி சகல விதத்திலும் உமது பிள்ளைகளை மகிழ்ந்திருக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்து கொள்ளும் அற்புதங்களை செய்யும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.